அறிஞர் பெருமக்கள் பேசிய அரிய கருத்துக்களை எல்லாம் உருவாக்கி தமிழ் புலமையோடு இருக்கக்கூடியவர்களாக எதிர்காலத்தை நாங்கள் விளங்குவோம் என்று இந்த நேரத்திலும் மொழியின் சிறப்பை அறிந்து உணர்ந்து புரிந்து ரசித்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற எனது அன்பிற்கினிய மாணவ மாணவியர்களே, ஜெயின் கல்வியினுடைய ஏனைய பேராசிரியர் பெருமக்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் என்றைக்கு கருதுகிற மதிக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த தோழர்களை அருகில் குழுமி இருக்கிற ஆண்டோர்களே, சகோதரிகளை, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உரிய நேரத்தில் வந்திருக்க வேண்டிய சூழலில் காலையில் செங்கல்பட்டு அரசு கலையறிவியல் கல்லூரியில் பட்டமேற்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விடைபெற்று வருவதில் குறித்த நேரத்திற்கு சற்று காலதாமதம். 1700க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டமேற்பு விழா என்று எண்ணிய நேரத்தில் சுமார் 1900 பேர் ஒரு 2.5 மணி நேரம் நின்ற நிலையில் அந்த கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு பட்டமேற்பு விழாவில் மாண்புமிகு சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாம் அன்பரசன் அவரோடு கலந்து கொண்டு அந்த கல்லூரி விழா முடிந்து விரைந்து வந்த காரணத்தால் சற்று காலதாமதத்திற்கான காரணத்தை நான் முதலில் வருத்தத்தோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றையிலிருந்து இங்கு தமிழ் மொழியுடைய சிறப்புகளை எடுத்துக் கொள்ளக்கூடிய வகையில் பன்னாட்டு கருத்தரங்கம் மொழியினுடைய வளர்ச்சிக்கு நடத்தப்படுகிறது. உலகில் பல மொழிகள் இருந்தாலும் பன்னாட்டிலும் இருக்கக்கூடிய அறிஞர்கள் ஒரு மொழிக்கு உண்டு என்றால் அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்களாகிய நாம் மட்டுமாக தான் இருப்போம். அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்தக்கூடிய அளவிற்கு அந்த மொழியுடைய தொன்மை, பழமை, புனிமை அல்லது இலக்கிய வளமை அல்லது தொல்காப்பிய சிறப்பு போன்றவைகள் அந்த மொழிகளுக்கு உண்டு என்றால் என்னதான் மொழி வல்லுநர்கள் ஆராய்ந்து பார்த்தாலும் மற்ற மொழிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை உலக மொழிகளில் உண்டு என்றால் அதில் முதல் மொழி நாம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி என்பதை நாம் என்றைக்கும் மறந்துவிட மாட்டோம். அதை உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம் என்பதில் மற்ற மகிழ்ச்சி. அதில் நான் காணக்கூடிய இளைய தம்பிமார்கள், இளைய தங்கைமார்கள், மாணவ மாணவியர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்புடைய இலக்கியங்களை எல்லாம், இலக்கண சான்றுகளை எல்லாம் பாடநூல் வாயிலாக படிக்கிற பருவத்தில் இருந்தாலும் கூட மொழியின் மீது இருக்கிற ஆர்வம், அக்கறை, பற்று, பாசம், எதிர்பார்ப்பு இந்த நேரத்திலும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவர்கள் பன்னாட்டு தமிழ் கருத்தரங்கத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் எந்த காலத்தில் அழிக்க முடியாத ஒரு மொழி தாய்மொழி தமிழ் என்பதை நம்முடைய ஜெயின் கல்லூரியில் இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அது நமக்கு பெருமை மிகுந்த செயல். இங்கே கற்றறிந்த தமிழ் சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள், புலமை மிகுந்தவர்கள், ஆற்றல் மிகுந்தவர்கள். ஒரு மொழியினுடைய சிறப்பு என்பது பேசுகிற ஒரு ஒளியின் ஓசை மட்டுமல்ல, அந்த மக்களுடைய வாழ்வியல் பண்பாட்டை, நாகரிகத்தை கற்றுத்தரக்கூடியது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று போலப்படுகிற தமிழ்நாட்டில் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற பெருமையெல்லாம் உடைய நம்முடைய தாய்மொழி தமிழை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ் அறிஞர்கள், பிற மொழி பயிலக்கூடியவர்கள் கூட தமிழ் மொழியை விரும்பி கற்கிறார்கள் என்று சொன்னால் மாற்றால் மதித்து உயர்த்திய ஒரு மொழி தாய்மொழி தமிழ் என்பது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இது பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு சூழல்களில், பல்வேறு ஆட்சியாளர்களில், பல்வேறு மன்னர்களால், பல்வேறு பிரதேசத்தை அந்த குறுநில ஆட்சியாளர்களால் மொழிக்கு ஆபத்து வந்தது உண்டு. அந்த ஆபத்தை எல்லாம் கடந்து, அழிவுகளை எல்லாம் கடந்து, எதிர்ப்புகளை எல்லாம் கடந்து இளமை குன்றாமல் ஒரு மொழி உண்டு என்றால் அது முதல் இடத்தில் இருக்கிற மொழி தமிழ் மொழி என்பது நமக்கு கிடைத்திருக்கிற இன்னும் கூடுதல் சிறப்பு என்பதை நாம் ஒற்றுக்கொள்ளாக வேண்டும். அந்த
அந்த வகையில் தாய்மொழி தமிழுக்கு ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் தலைநகர் சென்னை பல்கலைக்கழகத்துடைய தமிழ் துறையும் நம்முடைய சங்க பலகையும் நம்முடைய ஜெயின் கல்லூரியில் இருக்கக்கூடிய தமிழ் துறையும் கற்றறிந்த சான்றோர்களால் இளைய தலைமுறைக்கு அடுத்த கல்வி உணர்வை தமிழ் உணர்வை ஊட்டுவதற்கு கூட்டுக்குறிக்கும் என்று சொன்னார். இது போன்ற ஆய்வுக் கூட்டங்கள், அறிவு கூட்டங்கள், அறிவு சார்ந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்பதில் ஆர்வமுடையவண்ணா நான் அழைப்பதை ஒரு முறைக்கு இருமுறை 3 முறை படித்து பார்த்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது காலதாமதமாக செல்லுகிற நான் முதலாக கலந்து கொள்ள வேண்டிய அக்கறையும் ஆர்வமும் எனக்கு இருக்க வேண்டும். அது இல்லாத சூழல் இன்றைக்கு நான் வரும்பொழுதே உணர்ந்தேன். அதற்கு காரணம் மொழிதான் ஒரு மனிதரை நிலைநிறுத்தி வளர்க்கக்கூடியது என்பதை தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் நன்றாக அறிவோம். ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு உறவின்மையானாலும் அவர் பயன்படுத்துகிற அந்த யுக்தி தாய்மொழி தமிழை பற்றியாக தான் இருக்கும். அதனால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பல்வேறு கட்டியங்களை கூறியிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் கூட உலக தமிழ் மாநாட்டை பல்வேறு மாநாடுகள் நடத்தியிருக்கிறார்கள். அப்படி பல சிறப்புகளை உடைய தாய்மொழிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் தான் 2000 ஆண்டில் கன்னியாகுமரியில் ஐயன் வள்ளுவனுக்கு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சிலை அமைத்திருந்தார். 2000 ஆண்டில். இன்னைக்கு 2025 இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் உலகிலேயே ஒரு மொழியினுடைய சிறப்பை எடுத்துக் கூறிய வள்ளுவர் என்ற பெருந்தகைக்கு சிலை எழுப்பி அந்த சிலையினுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகிற ஒரு மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது என்று சொன்னால் ஐயன் வள்ளுவரையும் தமிழையும் யாராலும் என்றைக்கும் பிரித்து பார்த்துவிட முடியாது. அந்த அளவிற்கு கருத்து பெட்டகத்தை, கருத்து செறிவுகளை தாய்மொழியில் அள்ளி வழங்குகிற பெருமையினுடைய தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. திராவிட மொழிகள் என்று பல மொழிகளை இருந்தாலும் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி நம்முடைய தமிழ் மொழி தான். அண்டை மாநிலத்திற்குரிய கர்நாடகா, கேரளா, தெலுங்கு, மலையாளம் அத்துணை மொழிகளுக்குரிய மூல ஆதாரம் ஒரு செம்மை மிகுந்த மொழியாக தாய்மொழி விளங்குவதுதான் இந்தியாவில் ஒரு தனிச்சிறப்பு.